ஹாய். இப்போ சுவாமிநாதன் அந்த அவங்க சொன்ன அந்த கதையிலேயே பாம்பு பற்றி சொன்னாங்க, கேட்டோம் இல்லைங்களா? இப்போ ஒருத்தன் ஒரு சுவாமிகிட்ட போய் மகான்கிட்ட போய், அப்பா எனக்கு நிம்மதி வேணும், நிம்மதி கொடு, நிம்மதி கொடு, நிம்மதி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான் இல்லைங்களா? அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, சரி வா நான் சொல்கிறத செய்யி, அப்போ காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகாணி போட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க சொல்லிவிட்டு பாயை போட்டு தலகாணி போட்டு தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இல்லைங்களா? அப்போது அவனும் தூங்கிடுறான். காலையில் விடிஞ்சிடுச்சு. அவர் வந்த மகானை எழுப்புறாரு. அப்போ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலகாணி அவர் எடுக்கிறாரு. எடுக்கவும் அங்கே நல்ல பாம்பு சீறிட்டு நிற்கிது இல்லைங்களா? பார்த்தோம், படித்தோம் இல்லைங்களா? அதை கேட்டோம். அப்போது அவனுக்கு அதை பார்த்த உடனே அப்படியே நடுங்கி போச்சு. ஷோ, இது தலகாணி அடியில் இதை வச்சுக்கிட்டா நாம் நைட்டு ஃபுல்லும் தூங்கணும் அப்படின்னு நடுங்கிட்டான். அப்போ அவர் கேட்டார், எப்படி இதை தலகாணி கடையில் வச்சுக்கிட்டு நீ நிம்மதியாக தூங்கின? அது தலகாணி அடியில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, அதனால் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலே. அதை போல் எல்லா வித இந்த அழுத்தங்களும் எல்லா இதுலேருந்தும் நாம் என்ன பண்ணணும்னா நம்ம மனசு, அப்போ என்ன நடந்துச்சுன்னா அந்த மனசுக்கு தெரியல அங்கே இருந்துச்சுன்னு, அதனால் அது நிம்மதியாக தூங்கிடுச்சு இல்லைங்களா? அப்போது அந்த மனமானது எல்லா விஷயங்களிலிருந்தும் தள்ளி நம்மளோட மனசை நாம் தள்ளி வச்சுக்கும் போது மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். அப்போது எல்லா விஷயத்துலேருந்தும் நாம் தள்ளி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? தானே நடக்குமா மேஜிக்காக? இல்லை இல்லை. அப்போ பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் மனமானது அடங்கும். மனமானது அடங்கும்போது மட்டும்தான், மனமற்ற நிலைக்கு போகும்போது மட்டும்தான் எதை பார்த்தாலுமே அது நம்ம மனசை தாக்காது. நம்ம மனது தாக்காமல் இருக்கும்போது மட்டும்தான் நாம் எந்த டைம்லேயுமே ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அமைதியாக இருக்க முடியும். அதனால தான் தினமுமே பண்ணுங்கன்னு சொல்கிறது. அதனால தான் இந்த சமாதி நிலை கை கூடணுன்னா என்ன பண்ணணும்? அப்படியே 10 நிமிஷம் பண்ணணும். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைமை அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். இப்போ ஒரு 10 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷம் பண்ணால் போதும். இந்த வயசு எவ்வளவோ அவ்வளோ நிமிஷம் செய்யணும். இப்போ 50 வயசு ஆகிடுச்சின்னு வைங்களேன், 1 மணி நேரமாச்சும் செய்யணும். மூணாக பிரிச்சுக்கோங்க. யோகாசனம்னா என்ன? ஆசனம் ப்ளஸ் பிராணாயாமம் ப்ளஸ் தியானம், 3ம் கலந்தது தான் யோகாசனம். அப்போது முதல்ல கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு நல்லா சூடு பிடிக்கும். அப்போ தான் நல்லா பயிற்சி பண்ண முடியும், மூச்சு பயிற்சியும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் என்ன கற்றுட்டுருக்கீங்களோ அந்த மூச்சு பயிற்சி ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரம் எக்ஸசைஸ், அடுத்தது 1/4 மணி நேரம் மூச்சு பயிற்சி பிராணாயாமம். உங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுட்ருக்கீங்களோ அதை செய்யுங்க. செஞ்சுட்டு கடைசியாக 1/4 மணி நேரம் தியானத்தில் உட்காருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வேலை செய்யும். நீங்கள் பண்ண பயிற்சியெல்லாம் எப்போ வேலை செய்யும்னா கடைசியாக தியானத்தில் உட்காரும்போது மட்டும்தான் செய்யும். சரிங்களா? இப்போது முதல்ல ஆசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணிவிட்டு கடைசியாக 1/4 மணி நேரம் தியானத்துக்குன்னு ஒதுக்கி பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக அதிகப்படுத்தி 1 மணி நேரம் முடிக்க நாம் அந்த டைம்னு ஒதுக்கிக்கணும். ஆசனத்துக்கு, பிராணாயாமத்துக்கு, தியானத்துக்கு எல்லாமே சேர்த்து 1 ஹவர் வராப்புல நாம் அந்த டைம் ஒதுக்கிக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு நல்லா வரும். அந்த டைம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 3மே சேர்ந்து 1 மணி நேரம் வந்தால் போதும். அப்போ அப்படியே பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நாம் பண்ணுற பயிற்சியெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் நல்லா வேலை செய்யும். சின்ன பிள்ளைங்கன்னா போதும், 10 வயசா 10 நிமிஷம் பண்ணால் போதும், 15 வயசா 15 நிமிஷம் பண்ணால் போதும், 20 வயசா 20 நிமிஷம் பண்ணால் போதும். வயசுக்கு தக்காப்பில் அந்த அவ்வளோ நிமிஷம் செய்யணும். அப்போ தான் அது உள்ளுக்குள்ளே போய் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? அப்போது தினமுமே பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நாடி நரம்பு எல்லாமே சுத்தமாகும். அப்படி சுத்தமாகும்போது என்ன ஆகும்? இப்போ இது பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், கேட்காமலேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன்? எதனால்? இதெல்லாம் பண்ணும்போது சக்கராஸ் எல்லாமே சுத்தமாகுது, நாடி நரம்பு எல்லாமே சுத்தமடையுது.
சுத்தமடையும் போது என்ன ஆகும்னா 14 வகை செல்வங்களும் நம்மளை தேடிட்டு வந்துடும். உடம்பு சுத்தம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மன தூய்மையாயிடுச்சு, உடம்புலாம் சுத்தமாயிடுச்சு, இந்த நாடி நரம்பெல்லாம் சுத்தமாயிடுச்சு, இந்த பகவான் சொன்ன அந்த இறைநிலைக்கு நாம் வந்துட்டோம். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நாம் எதையுமே தேடி போக வேணாம். நம்மளை எல்லாமே 14 வகை செல்வங்களும் நம்மளை தேடிட்டு வந்துடும். சரிங்களா? அப்போது அதுக்குண்டான பயிற்சியெல்லாம் இது பண்ணுங்கன்னு சொல்லும்போது இது முக்கியமாக இல்லையா? யோசிங்க, எவ்வளோ முக்கியமானதுன்னு யோசிங்களேன். அப்போது நம்மளுக்கு உண்டானதை நாம் தானே செய்யணும். இப்போ ஒருத்தர் சொந்தக்காரங்க கேட்டாங்க, நீ எப்படி உனக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. டைம் ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் கொடுத்தாலும் நம்மளுக்கு டைம் பத்தலைன்னு தான் சொல்லுவோம். நம்ம வீட்டு வேலையை பார்க்கவே பத்தலைன்னு தானே சொல்லுவோம். இல்லை இதை செய்யணும், இதுக்கு 1 மணி நேரம் தனியாக ஒதுக்கி உட்காந்துக்கணும் அப்படின்னு நம்ம வைராக்கியமாக செய்யும்போது மட்டும்தான் செய்ய முடியும். இல்லைன்னா முடியுமா? யோசிங்க, முடியாதில்ல. நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்காக தானே பண்ணுறோம். எப்படி நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புறீங்க தினமும், உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நாம் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுக்குன்னு டைம் ஒதுக்கும் போது மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை பண்ணவே நம்மளுக்கு டைம் பத்தாது. அப்போது வீட்டு வேலை இருந்தாலும் சரி, கடை வேலை இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கி நாம் ஏர்லி மார்னிங் செஞ்சிட்டோன்னு வைங்களேன், அதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. மீதி எந்த டைமாக இருந்தாலும் வீட்லேயே இருந்தால் கூட ஒன்று ஃபோன் வந்துகிட்ருக்கோம், இல்லைன்னா யாருனாச்சும் பெல் அடிப்பாங்க, அது டிஸ்டர்ப் ஆகும். ஆகையினால் அந்த ஏர்லி மார்னிங் 5 to 6 பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் செய்யலாம். சரிங்களா? இப்போ பணம் சம்பாதிக்கணும், வேணான்னு சொல்லலை, பணம் சம்பாதிக்கணும். வந்துட்டோம், நல்லபடியாக வாழணுன்னா பணம் தேவைதானே. பேராசைப்பட வேணாம்னு தான் சொல்கிறார் பகவான். நீ பேராசைப்படாத, உன் தகுதிக்கேற்ப நீ ஆசைப்படு. அது போல் நீ அதுலேயே நிம்மதிப்பட்டு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு தான் சொல்கிறார். அதையும் சொல்லிட்டார். உன் விதி எப்படி நீ மாற்றி மதிப்படி நீ நீ ஜெயிக்கலான்னு சொல்லிட்டார். எல்லாமே பகவான் சொல்லிட்டார் இல்லையா? அதை நாம் தானே ட்ரை பண்ணணும். யோசிங்க. இப்போது பணம் 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 பணத்தை நோக்கியே போயிட்டு வந்தோன்னு வைங்களேன், எதுக்காக நாம் வந்தோமோ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மீதி எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்கோம் இல்லைங்களா? இப்போ பிறப்பின் நோக்கம் என்ன? வந்துட்டோம், கர்மாவை கழிக்க வந்துட்டோம். கர்மாவை கழிச்சிட்டு பக்தியில் பூந்துட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டு கடைசியாக பகவான் பாதத்துக்கு போய் சேரணுன்னா இந்த ஆன்மீகத்தை பிடிக்கணும். பிடிச்சாதான் முடியும். இப்போ பிடிக்கணும். அதில் பத்ரகிரியா சொன்னாப்புல, அகங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கும் சுகம் எக்காலம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அதுதான் சமாதி நிலை. தூங்காமல் தூங்குவது தான் சமாதி நிலை. அப்போது அதெல்லாம் நம்ம மனசை நாம் பக்குவப்படுத்தும் போது மட்டும்தான் அந்த நிலை கிடைக்கும். இப்போ நம்மளால் ஒன்று விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு வைங்களேன், அதை சாப்பிடவும் முடியும், சாப்பிடவும் தெரியணும், அதை விடணும்னா விடவும் தெரியணும். இல்லை, அதுதானே நம்மளை நாம் அடக்குதோன்ட்டு. இப்போ பகவான் சொல்லிட்டார், எது எது நீ செய்யணும், எது எது செய்யக்கூடாது, எல்லா உசூலையுமே நான் இருக்கேன்னு சொல்லிட்டார். அப்போது அதுபடி புரிஞ்சுக்கிட்டு நாம் தானே நடந்துக்கணும். அப்போ எது எது வேணான்னு சொன்னாலும் அது எல்லாமே செஞ்சுட்டு, அப்பா நீ எங்கப்பா வரல, நீ எங்கப்பா வரலன்னு எப்படி வருவார் பகவான்? இப்போ ஒரு டாக்டர் ஆகணுன்னாலே அதுக்குண்டான தகுதி இருக்கணும் இல்லைங்களா? ஒரு ஐடி வேலைன்றாங்களே, அந்த ஐடி வேலை வேணும்னாலும் அதுக்குண்டான தகுதி இருந்தால் தான் கிடைக்கும். எந்த வேலை நாம் செஞ்சோம்னாலும் அதுக்குண்டான தகுதி நம்மளுக்கு இருக்கும்போது மட்டும்தான் அதை நம்மளால் செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போது நாம் தியானம் பண்ணிட்டு பகவானே பகவானே பகவானேன்னு பகவானை கூப்பிட்டுட்டு பகவான் என்னென்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் எப்படி கிடைக்கும்? யோசிங்க. என்னென்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். மன தூய்மை ரொம்ப முக்கியம். இன்னொன்று எது எது கடைப்பிடிக்க சொல்கிறாரோ அது எல்லாமே பண்ணணும். எல்லா ஜீவனுக்குள்ளேயுமே நான் இருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு உடம்பு கெட்டு போயிடுச்சின்னு வைங்களேன், என்ன பதட்டம், என்ன டென்ஷன், என்ன பயம், உசு மேலே அவ்வளோ இது. எல்லா உசுக்குமே அதே வேல்யூ தானே, நம்மளுக்கு மட்டும்தானா? எல்லா உசுக்குமே உசு தானே. இப்போ நம்ம உசுக்கு மட்டும்தான் அவ்வளோ வேல்யூவா பகவான் கொடுத்தாரு?
இல்லையில்ல. அப்போது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆன்மாவாக பார்க்கணும். எந்த உசுவாக இருந்தாலும் ஆன்மாவாக பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஆண் பெண்ணு, அந்த ஜீவன் இந்த ஜீவன், அந்த நாய், இந்த கழுதை, இந்த கோழி, இந்த ஆடுன்னு அந்த ஜீவனை பார்க்காதீங்க, ஆன்மாவாக பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஆன்மாவாக பார்க்கும்போது தான் அதனோட வழியவும் நாம் புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா எப்படி முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆன்மான்றது எல்லாமே ஒன்று. இப்போ ஆணா பெண்ணான்றது இப்போ வந்து செத்து போயிட்டாங்க, புதைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், பல வருஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய அது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சின்னு வைங்க, எலும்பு கூடு மட்டும்தான் அங்கே இருக்கும். அதில் ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஆன்மான்றது எல்லாத்துக்கும் ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம ஆன்மாவாக தான் பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது வந்து யாருக்கிட்டையுமே நம்ம கோவப்பட்டு பேச மாட்டோம். சரிங்களா? பகவானாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போது பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். 8 நிச்சயம். பாய்.